கணினி ஒருத்தர் போட்டாங்களே, கணினி எவிக்டர்னு. ஆமா. அவங்கதான். ஓ சரி சரி, 5 எழுத்து. அவங்க தானா? எவ்ரி வீக்கெண்ட் போவாங்க. விஐபி பாஸ்டா? புரியல. விவிஐபி பாஸ். மெசேஜ் பாருங்க, மெசேஜ் போடுங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டா மெசேஜ் பார்க்கவே மாட்டேங்கிற. சுபா பார்க்க சொன்னா ஓகே அப்படின்னு ஒரு மெசேஜ். யோ நான் எத்தனை தடவை 5 தடவை சொல்லிட்டேன்யா. அவன் என்ன கழுவி கழுவி உன்னை ஊத்திட்டு இருக்கானு. அதுதான் மெசேஜ் பார்த்து ஓகே அப்படின்னு மெசேஜ் போட்டு விட்டுட்டான். அதுக்கப்புறம் திட்டுறேன், ஏன் பைத்தியம் மெசேஜ் போட்டிருக்க தெரிய பாருன்னு. அதுக்கப்புறம் லிங்க் அனுப்புறான். ஏ ஒபிட்டோ உன்னை கொல்லாம உங்களுக்கு ஓகேன்னு போட்டுட்டு நான் டிஎம்ல லிங்க் அனுப்பலாம்னு கிளிக் பண்ணேன். எனக்கு தூக்கி வெளியே போட்டுச்சு. அம்மா ஸ்பீட் நான் வேலை வந்தேன் வந்து பூர்ணியக்கா அதுக்கு மதன் ரிப்ளை பண்ணத நீங்க கேட்கலையா? நீங்க மதன் ரிப்ளை பண்ணதை கேட்கலையா? நீங்க இருக்கட்டும் கீழே இருக்கட்டும் அக்கா மேல வந்து என்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாம் கேட்டுச்சு, எல்லாம் கேட்டுச்சு. நான் சொன்னா நீ சொல்லக்கூடிய ஆளுதான். நீ மனசுல கூட நீ சொல்லல மட்டும் சொல்லு. இவ்வளவு பேர் இருக்காங்க, 300 பேர் இருக்காங்க, பொய் மட்டும் சொல்லாத ஒபிட்டோ. எனக்கு வாழ்க்கையில பிடிக்காத விஷயம் பொய் சொல்றது. அதை மட்டும் பண்ணாத மதனு. ஞாபகம் இல்லடா, ஞாபகம் இல்ல சொன்னா. ப்ரோ நீ பண்ணாத, ரஞ்சித் மட்டும் பண்ணுவாரு. இப்படி ஒத்துக்கிறியா மனசாட்சி இல்லாம? ரொம்ப புலம்ப விட்டாரு ஸ்பாட்டன் குரூப்ல. ஆளாளுக்கு மெசேஜ் போட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டு எனக்கு தலையே சுத்திருச்சு. நிப்பாட்டுங்கயா அப்படின்னா நிப்பாட்டவும் மாட்டேங்கிறானுங்க. என்னது யாரு டேவிட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு போட்டு குழப்பி விட்டு நேத்து 16 பேர்த்தையும் போட்டானுங்க. சரியா? ஐயோ போச்சு பூர்ணி. இப்ப போச்சா திருப்பி? அதுக்கு மட்டும் வரல. எனக்கு திருப்பி வந்து டிஎம்ல ஆச்சுன்னா நான் அவ்வளவுதான் பாத்துக்க. முடிஞ்சு போச்சு. நான் நேத்து ஒபிட்டா சொல்லும் போதே சொல்லிட்டேன் ப்ரோ, இது வாய்ப்பே இல்ல ப்ரோ. டிஆர்பி ஏத்துறக்கன்னு வெளியே அனுப்புவாங்களா? இல்ல எப்படி அனுப்புவாங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானுங்க? மீதி இருக்க 40 நாள் எப்படி ஓட்டுவாங்க? ஒரு நாளுக்கு டிஆர்பிக்கு பார்த்துட்டு 40 நாள் யாராவது விடுவாங்களா? இல்ல பிரதீப் போனது ரீசன் வேற. இல்லடா வைல்ட் கார்டு என்ட்ரில மதன் ஒருத்தர் இறக்குறான் பிளான். அதுதான் மேட்டர். ஆனா மிஸ் ஆயிடுச்சு. அவனுக்கு மட்டும் நான் நெகட்டிவ் பிஆர் மட்டும் ஃப்ரீயா பண்ணுவேன். அப்படி இல்லக்கா, உங்களுக்கு அந்த ஸ்டண்ட் புரியலன்னு நினைக்கிறேன். இப்ப டிஆர்பி ரொம்ப டிப்பா இருக்குல்ல. இப்ப ஆக்சுவலா இருக்கிற ஒரு போஸ்ட் வெளியே அமைச்சிட்டுன்னு வச்சுக்கலாம். நிறைய பேர் அதை பத்தி ஷோ பத்தி பேசுவான். இப்ப அதிகம் அவன் ஷோ பத்தி யாரும் பேசல. வெளியே யாரும் பேசிக்கல. இன்ஸ்டாகிராம்ல வந்து சும்மா 4 ரீல்ஸ் போயிட்டு இருக்கு. அது அவங்களுக்கும் தெரியும். ஓகேவா? ஆனா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த 2 பேர் தான் ஒண்ணு. இந்த 2 பேரும் ஒன்று தள்ளலாம் அப்படின்ற பிளான் அவங்க மேல போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனா அது நடக்காதுன்னு எனக்கு சொல்ல முடியல எக்ஸாக்டா. ஏன்னா கார்பரேட் மைன்ஸ் உங்களுக்கு தெரியல என்னென்ன பண்ணுவானுங்க டக்குன்னு எல்லாத்தையும் மாத்துவானுங்க அவனுங்க. ப்ரோ இல்ல பேசுறத நீயே யோசிச்சு பாரு. ஷோ பத்தி அவனுமே பேசல. இன்னைக்கு அவனை வெளியே எடுத்துட்டாங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் ஷோ பார்ப்பாங்க. அடுத்த நாள்ல இருந்து இவனே போயிட்டான், இந்த ஷோ நான் ஏன் பாக்கணும்னு பேசுவாங்களா? இல்ல வினோத் போயிட்டாரு அடுத்த ஷோ எப்படி இருக்குன்னு பாப்போம்னு பாப்பாங்களா? அப்படி இல்லடா ஸ்பாட்டா, அது சொல்றது கெஸ்ஸிங் தான். மதனே நீ சொல்றது வந்து ஒரு இடத்துல ஏத்துக்கிற மாதிரி இருந்தாலும் அது எங்க தெரியுமா ஏத்துக்கலாம்? ஃபைனல் வீக்ல ஏத்துக்கலாம். இந்த வாரம் ஏன்னா அவங்க சேனல் வந்து இவங்க ஜெயிக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கு சேனலுக்கு அப்படின்னா அவங்கள வெளில அனுப்பிச்சு விட்டாங்க ஒரு டிஆர்பிக்காக அப்படின்னு நம்ம பேசலாம். ஆனா இருக்கிற 40 நாள் இருக்கு. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு எவிக்ட் பண்ற அளவுக்கு ஒரு இதுவும் பண்ணல. அந்த அளவுக்குலாம் அதுதான் நீ சொல்றது ஏத்துக்கப்படாதபடி இருக்கு. நான் சொல்லல. அது எனக்கு சொன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. ஒண்ணு இல்ல, உனக்கு ஒரு ஆள் சொன்னாங்கல்ல, நான் முடிச்சதா உனக்கு ஒரு ஆள் சொன்னாங்கல்ல, அவங்கள பிளாக் பண்ணிடு. நான் பிளாக் பண்ணி அதான் நல்லது. நான் பிளாக் பண்ணல. ஓகேவா? இந்த 10 விஷயத்த கசை விடுவானுங்க. ஓகேவா? கனின்னு சொல்லுவானுங்க. அப்புறம் வந்து எல்லா விஷயத்தையும் அவனுங்க ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஓகேவா? எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமா செட் ஆகி வந்துச்சு. நான் அதை சேனல் சைட்ல இருந்து ரொம்ப ட்ரஸ்டானால தான் எனக்கு அவர் தான் எனக்கு ஆதரவு உள்ள போன்னு சொன்னாங்க. நான் அதை சுபாகர் சொன்ன கேளு. இப்ப சொல்லல. எப்போ சொன்ன சுபாகர் நான் உங்களுக்கு ஆதரவு போனாரு? யாரு தண்ணிக்கான போட போனவரு அந்த பைத்தியம். அது வேறடா. நீ வந்து உலகிட்டு இருக்காது. தண்ணிக்கான போடுவாங்க. நீ சொல்றது எப்பனா இந்த வீக்குக்கு அப்ளை ஆகும். அதை நான் வினோத்தை குறிச்சு சொல்ல மாட்டேன். பிக் விக்கெட்னு போட்டாங்கல்ல, அது இந்த வாரம் அவங்க ஸ்கிரிப்ட்ல எடுத்துட்டு வரலாம் மேபி. ஏன்னா நீங்க இந்த டீம் ஜெயிச்சிட்டாங்க, இதுல இருக்கிறது எல்லாமே பெரிய விக்கெட் தான்.
இதை யூஸ் பண்ணி வேணா ஒரு பெரிய விக்கெட்டை அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு தவிர இந்த வினோத்லாம் வந்து உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லடா எனக்கு எனக்கு நீ வினோத் மாதிரி சொல்றேன். நான் பாதி பேர் சேர்ந்து சொன்னேன். பாதி அதே வினோத் தான் சொன்னாங்க எனக்கு. அது ஒரு டிஆர்பி கண்டென்ட்டுக்காக அவங்க பிளான் பண்ணதுல அது நடக்கும் நடக்காது செகண்டரி. ஓகேவா? பட் அதான் பிளான் பண்றாங்கன்றது ஒரு விஷயம் தான். இப்ப ஒரு கிரியேட்டிவ் டீம்ல தான் வச்சுக்கேன். 10 விஷயத்த பிளான் பண்ணுவான். அந்த 10 விஷயத்துல கண்டிப்பா ஒரு 5 விஷயத்த வெளியே அவங்களே விட்டுருவானுங்க. ஓகேவா? பேலன்ஸ் இருக்க 5 விஷயத்த அவங்க மறைச்சு வைப்பாங்க. இது ஆபியஸா எல்லா சேனல்லையும் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த 5 விஷயமா தான் அது இருக்கும். இப்ப நீ உள்ள போறாங்கல்ல அவங்க ஆட்கள்லாம், உள்ள போற ஆட்கள்ல வந்து இவங்க எல்லாம் போறாங்க இவங்க எல்லாம் போறாங்க அடிச்சு விடுறாங்கல்ல, அதே மாதிரிதான் இதுவுமே. அன்னைக்கு தேதிக்கு அவன் பேச போடணும். அந்த விஷயத்தை எடுத்து வச்சு காசியை விட்டு பேசப்பட்டா அது அவங்களுக்கு ஓரளவுக்கு அன்னைக்கு டிஆர்பி ஏறும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் கிடையாது. அங்க அங்க கேட்கற மாதிரி கேட்டு ஸ்னூப்பி வந்து ட்வீட் போட்டு வச்சிருக்கான். வரட்டும் இருக்கு. யாரு ஸ்னூப்பி போட்டிருக்காரா? ஸ்னூப்பி ஸ்டாண்ட் ஸ்னூப்பி உடச்சு விட்டான். பொண்ணு மட்டும் உடச்சிட்டான். அப்படியா? எங்க இது ட்விட் எனக்கு இங்க மேல எங்க சார்? நீ சொன்னீங்களே 2 பேரு, அதுல ஒரு பேர் அவன் உடச்சிட்டான். சரி புரிஞ்சு. சுபி. இல்ல இன்னொன்னு சாண்ட்ராவா? அந்த தேங்காய் உடைச்சதுன்னு சொன்னமா அதுவா? ஏதாவது சொன்னா கொஞ்சம் டீகோட் பண்ற மாதிரி ஒண்ணு ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கான். அவன் நடந்தா நல்லா இருக்கும் போட்டிருக்கான். அதுதான் மேட்டர் வரணும் கிடையாது. இங்க ஆலனை காணோம். ஒபிட்டோ அவர் நைட் லேட்டா தூங்க போனாப்புல. லேட்டா தூங்க போனாரா? சரி. ஷோ போயிடறான்னு தெரியல. எனக்கு மெசேஜே பண்ணல. போயிருந்தா மெசேஜ் பண்ணிருப்பாரு. ஷோ போயிருந்தா மெசேஜ் வந்துரு. அதான் எப்படியா தெரிஞ்சிருக்கும்ல. நேத்து சொல்லிப்பாருல. எனக்கு சொல்லிட்டு ஷோ போல சொல்லிட்டாரு. ஷோ போலன்னு சொல்லிட்டாரு நேத்து. 3 மணி. அதான் 3 மணி வரைக்கும் எங்க இருந்தாரு. தூங்கிட்டாரான்னு தெரியல. சரி, பாஸ் ஒன்ட்ட கேட்டா ஏற்பாடு பண்ணி தருவியா ஒபிட்டோ? பண்ணி தரேன். ஓகே. எத்தனை பாஸ் வேணும்? கரெக்டா எனக்கு ஒரு 4 days 3 days 4 days டைம் தாங்க. நெக்ஸ்ட் வீக்குக்கு வேணும். நான் உனக்கு மண்டே உனக்கு எத்தனை பேர் நான் உனக்கு கன்ஃபார்ம் பண்றேன். மவனே நீ ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு தான் நான் இன்னொரு இடத்துல நாங்க ஸ்டாப் பண்ணி வைக்க போறோம். நீ மட்டும் ஏதாவது லாஸ்ட்ல கையை விரிச்சு எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் வாங்கி தரேன். ஆனா எனக்கு இந்த 10 பாஸ் 8 பாஸ் இந்த பல்கெல்லாம் வேணாம். 5 அதெல்லாம் இல்ல. அவ்வளவுலாம் கிடையாது. அங்க அவ்வளவு அந்த சீனு ఇక్కడ లేదు. சரியா? ஓகே அப்பனா ரொம்ப பல்காலாம் ஓகே. பல்க்லாம் இல்ல. ஆனா டைம் அந்த டீ கடை அண்ணா போன் நம்பரை வாங்காம வந்தாச்சு பாங்க. இந்த தடவை போய் வாங்கிட்டு வந்துருவோம். அவர் விட கூட இந்த தடவை. ஆமா ஐயா. அது அப்புறம் அந்த சாப்பாடு கொடுத்தாங்களா ஒரு அக்கா உள்ள. ஆமா அந்த அக்காவையும். ஆமா 2 பேர்த்திட்டையும் வாங்கிட்டு வந்தோம். சாப்பாடு எங்க தராங்க? உள்ள சாப்பாடு அக்கா தரது இல்லையா? அண்ணா தான் தராங்க. இல்ல நாங்க போனப்போ ஒரு அக்கா தான் சாப்பாடு எல்லாத்துக்கும் வச்சிட்டு இருந்தாங்க. ஆமா. ஏங்கா அது வந்து எவ்வளவுக்கா வரும்? அது ஒரு டிக்கெட் அந்த மாதிரி காசு புரியுதாண்டா அது. 5 தண்ணி வரைய சொல்லலாம். அடுத்த வாரம் மேபி நான் இந்த சீசனுக்குள்ள ட்ரை பண்றேன் வரதுக்கு. டிஎம் பண்றேன். சென்னையில தானே இருக்கிறேன். அவங்க சொல்ற மாதிரி கை தட்டுறதுக்கு நம்ம சென்னை கிடையாதுயா. அவன் சொல்ற மாதிரிலாம் கிடையாது. அவங்க சொல்ற மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாங்கடா. நம்மளா பண்றதுதான். இமால் ப்ரோ சாண்ட்ராக்கு வாய்ப்பு இல்லைன்னு போட்டிருக்காரு. வாய்ப்பு இல்ல ராஜான தெரியல. இவன் போட்டிருக்கான். ஆனா ஸ்னூபி அது என்ன கதைன்னு தெரியல. அவர் இமால் ப்ரோ போட்டிருக்காருப்பா. ஸ்னூபி நான் சொல்லட்டுமா? ஸ்னூபி எல்லாம் வந்து அவனா போட மாட்டான். இமால் ப்ரோ சொன்னதான் போடுவான். அவர் சொல்ற விஷயத்த எடுத்து நீங்க போடுவான். அத சில விஷயங்களை மாத்தி போடுவான்னு வச்சுக்கோங்க.
இல்ல அவங்க சொல்றது புரியுதா இல்லையா மதனே? ஸ்னூபி வந்து இந்த மாதிரி சாண்ட்ரான்னு சொல்லி போட்டிருக்காப்புலையா, அதுக்கு வந்து இமாத் ப்ரோ வாய்ப்பே இல்ல சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களாம். அப்ப சுபி ஒண்ணு, இன்னொரு ஆள் யாரு இல்ல இல்ல சேம் ஜெண்டர்ல சேம் யாரு இருக்கா? ஜெண்டர்னு சொல்லிட்டாங்க. இப்ப சாண்ட்ரா கிடையாதுன்னா நம்ம ஆப்போசிட் மேல் சைடு தானே போகணும். இப்ப மேல்ல யார் யாருன்னு ஆமா, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப வந்து அமித்தும் எஜ்ஜாவும் இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஐயா இப்பதான் ட்விட் போட்டு சேம் ஜெண்டர் வந்திருக்கேன். இப்படி இப்பதான் ட்விட் போட்டு வந்திருக்கேன். அதுதான் போட்டு வந்திருக்கேன். எனக்கு அமித் எப்ஜே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னது கிடையாதுன்னு என்ன சொல்லிட்டு சொல்றீங்க? போயிட்டாங்களா இங்க. நோலன் உடனே delete பண்ணிடாத, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் delete பண்ணிக்கோ மேல இருக்கிற போஸ்டர். அவங்க நீங்க எங்களுக்கு மேல போஸ்டே காட்டலையேங்க எங்களுக்கு. இப்பதான் காட்டுது. ஆனா எனக்கு காட்டவே இல்லை ஆமா இன்னும். காட்டலையே. இல்லையே மேல காட்டலையே. ஆமா மேல காட்டலக்கா. நான் ரஞ்சித் காட்டுதுன்னு சொல்றாரு, பக்கா இருக்கும். இப்ப காட்டுது. ஒரு செகண்ட் இல்ல கழிச்சு தான் கமெண்ட்ல வருது. எடுத்து போட்டுருங்க, நான் ரஞ்சித் கமெண்ட்ல போட்டுருங்க. அது நல்லது பண்ணிருந்தீங்கன்னா காமிக்கும். இப்ப எல்லாத்துக்கும் காமிக்குதான் பாருங்க. யார் யார் அது நல்லது பண்ணிருந்தீங்களா காமிக்கணும். ஸ்பாட்டர் நீங்க தானே அது. அமித் எக்ஸ்ட்ரேவா? இல்லக்கா என்னால கமெண்ட் பண்ண முடியலக்கா. இது அவங்கள ஃபாலோ பண்ணவங்க மட்டும் தான் கமெண்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் வச்சிருக்காங்க போல. என்னால பண்ண கீழ முடியல. வந்துச்சு மேல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்துருச்சுக்கா. யாருக்கு வந்திருக்கோம் அவங்க சைடுல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு மேல எவ்ரி வந்துருச்சு. ஒன் வைக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம் மாத்திரேன். கமெண்ட் செக்ஷன் நான் மாத்திரேன். போட்டேன் கமெண்ட்ல. வாங்க நோலான திக்கலாம், வாங்க. நான் போட்டேன் கமெண்ட்ல. அமித் கமெண்ட் போடுங்க. போட்டேன். எவ்ரி ஒன் போடுங்க. கமெண்ட் போடுங்க. போட்டாச்சுக்கா. போஸ்ட் உங்களை நம்பிதான் ஒரு 300 பேர் கீழே உட்காந்துருக்காங்க. அப்படி பதிலே சொல்லாம மியூட்ல போய் உட்காந்து. சொல்லுங்க என்னது என்ன சொல்லணும்? கொஞ்ச நேரம் பொறுங்க. கொஞ்ச நேரம் பொறுங்க. ஐயோ ஆமா நான் போட மாட்டேன். நான் வந்து கன்ஃபார்ம் ஆகி ஒபிட்டோ சொன்னா மட்டும் தான் போடுவேன். இல்ல இமாத் ப்ரோ சொல்லணும். நான் எனக்கு 3 மணிக்கு ஒருத்தர் வெளியே வருவாரு கோயில்ல. அந்த கோயில்ல வந்ததுக்கு அப்புறம் நான் போஸ்ட் போடுவேன். இதுதான் கொஞ்ச நேரமா? நீங்க இல்ல ஒபிட்டோ ப்ரோ புரியல. நீங்க ஒபிட்டோ சொன்னாதான் போடுவேன்னு சொல்றது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? அந்த வடிவேலு ஒரு படத்துல வாயை துண்டு வச்சு மூடிட்டு வேணா அந்த பக்கத்துல போவாத அந்த மாதிரி. ஏய் ஒபிட்டோ நம்ம சைடுலாம் ட்ரெயின் திரும்பாதுல. இல்லடா கனி கிடையாது, கன்ஃபார்ம் கிடையாது. சத்தியமா நான் போயிட்டு ஒரு சைடு நான் இமாத்திட்ட போய் டிஎம் பண்ண மாட்டேன்ப்பா, யூஸ்வலா இருக்கு. அவர் கனி பிளானஸ் போட்டுருந்தாரு. நான் போய் ஏன் பண்ணி கேட்டேன். அவர் எனக்கு டிகோ சொன்னாரு. இதுதான் பயங்கர சேஃபா இருக்காங்க, அவங்க செக்யூரா இருக்காங்க, வாய்ப்பே. நான் உனக்கும் சொல்றேன், மதன் சொல்றத நம்பாத. வேற யார் சொன்னாலும் பைத்தியக்காரா, நான் அந்த டிஎம் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். நான் இமாத்திட்ட பேசணும்னா இல்லையா நீ இல்ல சும்மா வந்து எனக்கு அவர் போட்டிருந்தப்பே நான் தான் பார்த்தேன். இது பேலஸ் சேஃபா இருக்க மாதிரி தான் போட்டிருக்காங்க. வெளியே காட்சிலாம் இருக்கு, அது உடையல. இப்ப அது உடையிற மாதிரி இருந்தா ஏதாவது உடஞ்ச பில்டிங் போட்டிருப்பாங்க. அது சேஃபா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கும், அப்படி இருந்துச்சு. ஆனா இப்ப இங்க எப்படி தெரியுமா இருக்கும், திடீர்னு வெளியே போயிட்டா இந்த பேலஸ வீடா மாத்திருவாங்க. கனி வந்து வெளியில போனா அவங்க வீடு மாதிரி ஆயிரும். இது அது அப்படி ஒரு 2 பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. இப்ப நீங்க சொன்ன வாய்ப்பு இல்ல. அவர் ரொம்ப சோர்ஸ்னால என்கிட்ட பேசுறப்ப கூட இங்கன்னு சொல்றப்ப அதை சொன்னாரு. என்கிட்ட என்ன சொன்னாரோ அதான் இங்க சொன்னாப்ல வந்து. இல்ல ரெண்டுமே லேடிஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப மாத்தி போட்டிருக்கீங்க. அவர் லேடிஸ் சொல்லவே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து இமாத்து அவர் சொன்னது ஒரே சேம் ஜெண்டர் சொன்னாப்ல அவரு. அப்படி எஃப்ஜே சேஃப்ன்ற மாதிரி சொன்னீங்க, அப்படி இல்லையா? எஃப்ஜே சேஃப்னு சொன்னாரு ப்ரோ. இப்ப சாண்ட்ரா சேஃப் அப்படின்னு சொல்லிட்டாரு. சாண்ட்ராவும் சுபிக்ஷாவும் இருந்துச்சு லிஸ்ட்ல. அப்படி பார்த்தா சேம் ஜெண்டர்ல. இப்ப சாண்ட்ரா ஓகே அப்படின்னா சாண்ட்ராவும் கிடையாது, சுபியும் கிடையாதா? அப்ப மேல்லதான் யாரோ 2 பேரு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. புரியுதா? அப்ப அமித் பிரஜனா கூட இருக்கலாம்ல. ரெஜின் போவாரான்னு இல்ல எஃப்ஜே சேஃப்ன்ற மாதிரி சொன்னார்ல அவரு, சொல்லலையா? அப்படி சேஃப்னு தான் சொன்னாரு. அப்ப அமித் பிரஜன் தான் இருக்காங்க மீதி. எஃப்ஜேவும் கமருதீனும் சேஃப்னா அது ஒரே ஃபேமிலியில ஒரு விக்கெட் விழுகுதுன்னா ஏன் பிரஜனா இருக்க கூடாது? பிரஜின்லாம் அனுப்ப மாட்டாங்க, குழந்தைய கூட்டு வரணும்னா ஒரு ஆள் இருந்தா போதும்லங்க, 2 பேர் இருக்கணும்னு அவசியம் இல்ல குழந்தைய வரதுக்கு. இல்ல ப்ரோ, பிரஜினும் சாண்ட்ராவும் கம்பேர் பண்ணீங்கன்னா பிரஜின் தான் விளையாடுறான். சாண்ட்ரா சும்மா தான் இருக்காங்க வரத்துக்கு அப்புறம். ஒபிட்டோ ஜோதிய இது பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க. ஜோதி தெரியல, ஐடி காட்டல எனக்கு.
யாருன்னு போட்டா கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லாம. அவர் சொல்ல மாட்டார் ப்ரோ. அவர் சொன்னா கரெக்டா கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாரு. எப்படியும் 2:30 நம்மளுக்கு வந்துரும். இப்ப இது வந்துரும் பாருங்க, ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துரும் பாருங்க. இப்ப எனக்கு இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு இருக்கு. இப்ப அந்த எடுத்த நெக்லஸ் எடுத்தது ஓகே சொல்லுவாங்களா, என்எஃப்பி ஓகே தானே இருக்கும், இல்ல கேன்சல் பண்ணுவாங்களா? கேன்சல் பண்ணவும் சான்ஸ் இருக்கு ப்ரோ. பண்ணாலும் பண்ணுவாங்க. எனக்கு நல்லாதான் விளாண்டாங்கன்ற மாதிரி இருக்கு, அதனால பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ, டீம் பி நல்லா விளையாண்டாங்க, எங்க டீம் ஏ உங்களுக்கு நல்லா விளையாடல, அப்படிதானே ஸ்பாட்டானே? ஆமா, என்ன ஆமா, ஃபோல் பிளே விளையாண்டுட்டு நல்லா விளையாண்டாங்க. ஸ்டார்டிங்கே ஃபோல் பிளே பண்ணிட்டு இது என்ன பவுல் பிளே எனக்கு புரியல. இன்னைக்கு வந்து விக்ரம வந்து வெளுத்து வாங்கணுமா, ரோஸ் பண்ணணுமா, எப்படி இருக்கும் ஸ்பாட்டன்? எப்படி நீங்க கதவை சாத்தலாம்? ஏன் இல்ல? நீங்க அதுவும் பண்ணட்டுங்க. இவங்க பண்ண லெட்டர் வந்து டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களும் திட்டட்டும், அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அதையும் திட்டட்டும். ஆமா ஆமா, ஒண்ணுமே புரியல. பிக் பாஸ் வெயிட் பண்ணல, ஆக்டிவிட்டி டைம்ல முடிஞ்சுச்சு. அதுல பிக் பாஸோட கதை அங்கேயே முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் டாஸ்க்ல எல்லாம் டாஸ்க் நடுவுல படிக்கும் போது போறது, பிக் பாஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இது ரெண்டு எப்படி ஒண்ணு சேர்க்கறீங்கன்னு புரியல எனக்கு. ரெண்டு ஃபீமேல்னா சுபா, ரெண்டு ஃபீமேல்னா அதுக்கும் என்னோட பிளான் இருக்கு, அதுவும் போட்டுறேன் வேணா. மேல்னா இது, ஃபீமேல்னா அது அப்படின்னு முடிச்சுக்கலாம். ஒரு 7-8 போட்டு வை. இல்ல, ரெண்டே ரெண்டு தான். 7-8 இருக்கு. போட்டு வை, எல்லா காம்பினேஷன்லயும் போட்டு வை. போடுறது போடுறீங்க, நாமினேஷன் லிஸ்ட் எல்லாத்தையும் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியும் அதுல 2 பேர் போயிருவாங்க. எல்லாத்தையும் இந்த 11 பேரையும் போட்டு இதுல இருந்து 2 பேர் போறாங்க அப்படின்னு போட போறேன். அதுக்கு நான் போடாமலே இருந்துக்கலாம், நானே பிடுங்காமலே இருக்கலாம் சுபா. நானு இல்ல, அததான் இப்படி இன்டைரக்டா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அக்கா பூர்ணிகா, ஸ்பாட்டன் புரிஞ்சது கூட உங்களுக்கு புரியலக்கா, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளுக்கு எதுவுமே புரியாது. ஸ்பாட்டன் இல்ல, யார் பேச எனக்கு தெளிவா புரியுற மாதிரி யாரா இருந்தாலும் சொல்றேன். எங்க போயிட்டாங்களா கேட்க கூடாது. இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்றேன், எனக்கு புரியுற மாதிரி தெளிவா லைன் பை லைனா விளக்குனாதான் எனக்கு புரியும். அதுவும் சொல்லிடுறேன், நீங்க ஏதோ ஒண்ணு பேசுறேன்னு சொல்லிட்டு பேசினா கண்டிப்பா எனக்கு புரிய போறது இல்ல. இல்ல சுபாவை தான் தொந்தரவு பண்ணிட்டு இருப்பேன். என்ன சொன்னாங்க சொல்லிட்டு சுபாக்கு மெசேஜ் போடுவேன். என்ன சொன்னாங்க, என்னையா சொன்னாங்க, எனக்கு மட்டும் ஏன் புரியவே மாட்டேங்குது. அந்த பொண்ணு பாவம், அவள் தான் நான் போட்டு டார்ச்சர் பண்ணுவேன். என்ன சொன்னாங்கன்னு கேட்டு விளக்கமாவே சொல்லி விட்டுருங்க என்னையும் நீங்க. ஆனா எனக்கு பெரிய தலைவலினா இவன் மெதுவா 6 மணி நேரம் உட்காந்து மெசேஜ் போடுவாங்க சுபா. எனக்கு அதுக்குள்ள என்ன சொன்னாங்க அப்படின்னு பைத்தியம் பிடிக்கும். சாந்தி அவரன் கேட்டிருக்கீங்க, இவங்கதான் பெரிய தலையான்னு. அவர் என்ன போட்டாருன்னா பிக் விக்கெட்னு போட்டாரு. பிக்னா என்ன, ஹைட்ல யாரு பிக்? அமித். சோ அமித் அவுட். புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் படத்தை கூட இவ்வளவு டீ கோட் பண்ண மாட்டாங்க. ஆமாங்க. சரி, நம்ம போய் தெம்பா சாப்பிட்டுட்டு அப்படியே பேசுவோமா? ஏன் அருணா, லஞ்ச் செஞ்சு வச்சிட்டீங்களா? செஞ்சுட்டேக்கா. ஸ்கூலா பாப்பாக்கு? இல்ல இப்பதான் வந்தாக்கா, ஹாஃப் டே தானே. ஓகே ஓகே. என்ன யாராவது பேசுறாங்களா? எனக்கு கூட தான் கேட்கலையா? நீ ரீஜாயின் பண்ணிட்டு வா, அப்பதான் கேக்கும். ஜாயின் பண்ணிட்டேனே. இல்ல, அவர் கனெக்டிங்ல போயிட்டாரு. யாரு? ஒபிட்டோவா? ஸ்பாட்டனா? சரி சரி. இது பங்கு ஜோதி தெரியுதான்னு பாரு. பங்கு ஜோதியா? எனக்கு தெரியல. அவன் ஜோதி கூட கண்ணுல தெரியலையே. ஜோதியை குரோம்ல ஜாயின் பண்ண சொல்லு. சரி, ஜோதி குரோம்ல ஜாயின் பண்ண. பூர்ணியை அப்படிதான் ஜாயின் பண்ண சொன்னேன். ஓகே ஓகே. ஜோதி டிஎம் பண்ற வந்துருங்க, அப்படியே மேலே ஏறி குச்சி.
கொரியர் பார்சல். என்னையா இந்த ஐடி இங்க வந்திருக்கு? இல்ல இமாத் ப்ரோ வந்தாரு, போயிட்டாரா? ஏன் இமாத் ப்ரோ வந்தார் போயிட்டாரு? காவியன் வந்திருக்காருயா. எங்கயா? ஏன் கணக்கு தெரியல, உன் கணக்கு தெரியுது. இருங்க ஸ்பீக்கர் கொடுக்குறேன். காவியன் ஸ்பீக்கர் கொடுக்குறேன், மேல வாங்க. நிஜமா எனக்கு தெரியல. இரியா இமாத் ப்ரோ வந்துட்டாரு. ப்ரோ இருக்கீங்களா? போயிட்டாரு திரும்பியும். இல்லையே ஸ்பீக்கர்ல காமிக்குது. போயிட்டாரு அவரு, கனெக்டிங்ல போயிட்டாரு. இப்ப ஸ்பீக்கர்ல காமிக்குது எனக்கு. வந்துட்டாரு. இல்ல கனெக்டிங்ல இருக்காரு. இருக்காருயா இமாத் ப்ரோ இருக்கீங்களா ப்ரோ? ஸ்பீக்கர் ஒர்க் ஆயிருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் காவியன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க ஆளைய காணோம்? இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கேன் சென்னையில. டைம் இல்லாதனால அப்படி உள்ள வர முடியல. அது இல்லாம ட்விட்டர் கொஞ்ச நாள் வந்து பிரச்சனையா இருந்துச்சு. அவர் என் மச்சி தான் சொன்னாங்க. ட்விட்டர் பிரச்சனையா இருந்துச்சு, ஐடி பிரச்சனையா இருந்துச்சு. ஐயோ ஐடி ஏதோ இரான் மஸ்க் உனக்கு ஏதோ இது பண்ண மாதிரி சொல்ற. ஹாய் மச்சி, குட் மார்னிங். மச்சி குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் மச்சி. எப்படி மச்சி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மச்சி. எங்க சென்னை தானா? ஆமா மச்சி, நேத்து தான் மச்சி காரைக்கால்ல இருந்தேன். அப்படியா? இமாத் வந்து ஆமா இமாத் ப்ரோ வந்து போயிட்டாரு. கீப் மூவிங் போட்டு பாண்டிச்சேரி வீட்டோ கண்ணுக்கு தெரியல. டிஎம் பண்றா, எல்லாருமே டிஎம் பண்ணுங்கடா. எனக்கு கண்ணுக்கு தெரியல. எல்லாரும் டிஎம் பண்ணுங்க. அப்படியே ஒரு பாத்து கிழிச்சிருவாரு அந்த டிஎம். நீங்க டிஎம் பண்ணாலும் ஓகேன்னு போட்டு அவர் வேலைய பாப்பாரு. டிஎம் கொடுத்ததுக்கு இமாத் ப்ரோ வந்துட்டாரு. இரு ஓபிட்டோ இரு ப்ரோ, வாங்க ப்ரோ, ஸ்பீக்கர் கொடுத்துட்டேன், மேல வாங்க. வந்துட்டார். என்னாச்சு ப்ரோ? அந்த பூர்ணி தான் ப்ரோ தப்பா ட்வீட் போடுது, என்னன்னு கேளுங்க ப்ரோ. அது உங்க பேரை சொல்லி போடுது. ஏன் பேரா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ பூர்ணி. பாருங்க, உங்க பேர் இருந்துச்சுன்னா வந்து கேளுங்க. இவங்க சொல்றாங்க, நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா? இல்ல சேம் ஜெண்டர்னு இப்ப இங்க யார் ப்ரோ பேசுனா? நீங்க தானே சொன்னீங்க. அத சொன்னது அப்படியே ட்வீட் போட்டு இமாத் நீங்க சொன்னீங்களா? அது எனக்கு தெரியாது இமாத், சீரியஸா எனக்கு தெரியாது நீங்க சொன்னீங்கன்னு. நிஜமா தெரியாது. என்னது? சத்தியமா நான் எதுவுமே சொல்ல. திருப்பி மறுக்கா அதை ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. நான் என்ன சொன்னேன்? எதுவுமே சொல்ல அவரு. ஐயா இருங்க, எந்த பேரும் நான் சொல்ல. எந்த பேரும் நான் சொல்ல. இமாத் ப்ரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே நான் யோசிக்கல. சேம் ஜெண்டர் காதுல விழுந்துச்சு, அதை வச்சு போடுறேன் தவிர்த்து இமாத் சொன்னாரு, சுபா சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஏய் சுபா கூடாது, எனக்கு தெரியும். இல்ல மதன்ட்ட நான் என்ன சொன்னேன்னா, மதன் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடலாமா அப்படின்னு கேட்டேன். விளையாடலாமே அப்படின்னா, ஏன் இப்ப 2 லட்டு அப்படின்னா ஏன் அது ஒரே ஜெண்டரா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். பார்த்தா மேடம் வந்து ஃபீமேல்ல ஒரு ஜெண்டர் போட்டு வச்சிருக்காங்க, மேல்லயும் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. எல்லா சைடும் இங்க தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து. எந்த குத்து வேணுமோ அந்த குத்து எடுத்துக்க. சேம் ஜெண்டர் இல்ல, அது சேம் ஜெண்டர் இல்ல, அது கொளுத்தி விட்டாப்ல. நான் அந்த மாதிரி பண்ணிருக்கேங்க. இது வந்து அதுலயும் வந்து சிம்பிள் ஸ்மைலி சிம்பிள் கூட போட்டிருக்க, யோசிக்கிற மாதிரி. இது அதெல்லாம் சேம் கேம். அந்த ஸ்மைலி போடுறதெல்லாம் சேம் கேம். ஆனா நீங்க சொன்ன 2 பேருமே சேவ் நான் சொல்லிட்டேனே ஆல்ரெடி. சொல்லிட்டாரு. சாண்ட்ராவும் சேவ்னு சொல்லிட்டாரு, கனியும் சேவ்னு சொல்லிட்டாரு. அவங்க 2 பேத்தையும் போட்டு வச்சிருக்க. இவர் சேவ் சொன்னதுக்கு அப்புறம் நான் போட்டதே. நீ சொல்லிட்டு இருந்தல சாண்ட்ரா சேவ்னு போட்டிருக்காரு, இவரோட அவர் இன்னொருத்தரோட ஐடி கீழ. புரியுதா சுபா? உங்களுக்கு புரியல இன்னும்? பூர்ணி என்ன சொன்னாங்க? உங்களுக்கு எப்பவுமே ஆப்போசிட்டா தான் நான் பேசுவேன், உங்களுக்கு அடிப்பேன் அப்படின்னாங்கல்ல. அதனால நான் 2 பேரும் வரீங்களா? சரி சரி. நிஜமா இமாத் இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்கிறேன். அந்த மாதிரி நான் யோசிச்சு போடல. சரி இவர் இல்லன்னு சொல்லிட்டாரு, நான் இருக்குன்னு போடுவோம்னு சொல்லிட்டு போட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ப்ரோ மணி 1:15 ஆச்சு, நேரம் உங்களுக்கு வந்திருக்கணும். ஐயா கீழே இந்த இமாத் ரசிகர்களே, இமாத் ஸ்போர்ட்டிவா எடுக்கிறதால தான் நான் அவரை கலாய்க்கிறேன். உடனே வந்து இமாதையா அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க, சட்டையா பிடிக்கிறது. சரியா போச்சு போச்சு, நீ பேசின பேச்சுல அவர் போயிட்டார் போ. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். அப்படி பண்றீங்க? அவர் கரெக்டா கேக்குற, மணி 1:15 வந்திருக்குமே. வந்துட்டார். இருங்க, நான் சொல்லி இமாது போனாரா? ஏங்க எனக்கு புரியல, மனசாட்சி இல்ல. ஒரு ஆளை போட்டு இவ்வளவு பேர் அடிச்சா அவர் பாவம் என்னத்துக்கு? நான் தெளிவா சொல்றேன், நான் மட்டும் அடிப்பேன், அவர் யாருமே அடிக்க கூடாது. அடிச்சா சத்தியமா நான் கேட்பேன், நான் விளையாட்டு சொல்ல, சீரியஸா கேட்பேன். நான்லாம் நீ எங்க பாரு, நீ சீரியஸா கேளு, சிரிச்சுக்கிட்டே கேளு, வெயிட் பண்ணு. கேள்வி கேட்கதே ஹாஸ்பிடல்ல படுத்துட்டு சீரியஸா கேட்க போறாங்க மச்சி.
இல்ல வந்துட்டாரு பங்கு பங்கு ஆனா கிளியர் கேட்ச் அக்கா பண்ணியா? சுபாகா நீ சொல்லுப்பா. சொன்ன ஒண்ணு கரெக்டுக்கா. சொல்லியா என்னையா அமிதா ஓகே ப்ரோ. இல்ல அது இல்லக்கா, நீ சொன்ன ஒண்ணு கரெக்டுக்கா, அது இல்ல. சொல்லியா இது கிளியர் கேட்ச் பண்ணியா? ரொம்ப இதா இருக்கு. இவரு இந்த வரைய ஆமாக்கா கனெக்டிங் இஷ்யூ வருதுக்கா. நிறைய கனெக்டிங் இஷ்யூ வருது ப்ரோ. யோ யார் எனக்கு போய் வெளில போட்டது? இல்ல ப்ரோ, அது வந்து பக். அதுதான் கிளியர் கேட்ச் பண்ண சொன்னேன். ஒன்னதர் லிசனர் இருந்தா என்னையா ப்ரோ பண்றது? 1.25 ஆச்சு, உங்களுக்கு நேரம் வந்திருக்கணுமே ப்ரோ. சொல்லுங்க. என்னது சாப்பாடு இன்னும் தான் ஆர்டர் பண்ணோம் நானு. அவருக்கு இப்பதான் 11 மணி. ஏங்க உங்களுக்கு இப்பதானேங்க 12 ஆகலங்க, 11:45 தானே. கரெக்ட் பா. என்ன டைமிங், என்ன அப்டேட்டோட இருக்கீங்களே எல்லாம். ஆமா ப்ரோ, நாங்கலாம் அப்படியே கன் பார்ட்டி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, நேரம் வந்திருக்கணுமே உங்களுக்கு மெசேஜ். என்ன வந்துருங்க, வந்துச்சுன்னா நான் என் வாயில நிக்காதுங்க, வருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. பட் இருந்தாலும் நான் எவிக்ஷன்லாம் நைட்டு தான் சொல்லுவேன். ஓகே சாட்டர்டே எவிக்ஷன் நான் சொல்றேன். சாட்டர்டே எவிக்ஷன் தான் ப்ரோ. இப்போ 1.25 ஆயிடுச்சுல, ஆல்மோஸ்ட் இப்ப கன்ஃபார்ம் ஆயிடும். இல்ல வரும். ஓகே பூர்ணிகா ஏன்க்கா இப்படி பண்ற? இப்ப எனக்கா நிம்மதியா அந்த ஸ்பேஸ்ல இருந்து ஒரு 5 நிமிஷம் வெளியே போனா வந்து பாக்குறேன் கனி போட்டோ போட்டு வச்சிருக்க. இப்பதான் அதுக்கு ரீசன் கொடுத்து முடிச்சேன். சீரியஸ் எடுக்காத தயவு செஞ்சு. வேற லெவல். எனக்கு தெரியாதவங்க எல்லாம் சீரியஸ் எடுத்தா கூட பரவாயில்ல, தெரிஞ்சோம் நீங்களே சீரியஸ் எடுத்தீங்கன்னா என்ன ஸ்மார்ட்னு பண்றது? இப்போ ட்விட்டர்ல என்ன தெரியுமா நடக்குது? எப்படி இருந்தாலும் இந்த 10 பேர்ல யாரோ ஒருத்தவங்க நெவிக்ட் ஆக போறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் குத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லி புதுசா ஐடிஸ் எல்லாம் வந்து போடு, இவனை போடு, அவனை போடு. ப்ரோ காம்பினேஷன்லாம் பார்க்கணுமே. செம காம்பினேஷன்ஸ். மதன் சொல்லுங்க ப்ரோ. என்ன மதன் இப்போ வர நம்ம பழைய ஆளு அந்த இப்போ அப்டேட் நம்பர் 10, அப்டேட் நம்பர் 12, அப்டேட் நம்பர் 15 எல்லாம் போடுறாரு. ஆமா ப்ரோ பார்த்தேன், சிரிப்பா இருக்கு எனக்கு. அந்த ஐடியா இன்னும் இருக்கா? ஓகே வந்திருக்கா ப்ரோ அந்த மாதிரி அப்டேட் 1 2 அப்டேட் அதை வந்து கோட் பண்ணிட்டே இருப்பாரு. அதானே போன வாட்டி அப்படிதான் இல்ல, போன வாட்டி இந்த மாதிரி தான் ஏதோ சொன்னோம் நாங்க. நானும் அதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது போட்டு ஆலன் தான் ஆரம்பிச்சுட்டோன்னே உடனே அவன் பார்க்கணுமே, நான் பெரிய ஆள் ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாம் வந்து வைத்தறிச்சல், அதனால என்ன போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு. லாஸ்ட் டைம் இமாத் ஒண்ணு பண்ணாரு தெரியுமா? அந்த ஐடி வந்து நிறைய போஸ்ட் வந்து இமாத் திருடி போடுறாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஒண்ணு பொய்யான போஸ்ட போட்டு மக்களை இப்ப பாத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எக்ஸ்போஸ் பண்ணாரு. எனக்கு அதுதான் எவிக்ஷன் தான் போட்டேன். ஏதோ எவிக்ஷனா நம்ம போட்டோம்ல. ஆமா எவிக்ஷன் ஏதோ போட்டுட்டு அதை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணீங்க பாத்தீங்களா? போட்டோம்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் போட்டேன். கரெக்ட். ஐயோ ஆனா அது ஒரு என்டர்டெயின்மென்ட்ங்க, நல்லா இல்லையா ப்ரோ. நீங்க அந்த பிரவீன் ராஜ் எவிக்ஷன் இருக்குல்ல, எனக்கு அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி அக்கா போட்டா அக்கா கிட்டயும் அம்மா இவன் இருக்கான் பேர் என்ன ஒருத்தன் விஜய் டிவில இந்த பாண்டிஸ்வர செஞ்ச பையன் ஒருத்தன், இந்த கடையில வச்சுவான்ல கோகுல் கிருஷ்ணன். சரி அவங்க 2 பேர்கிட்ட போட்டேன். அவன் கோகுல் தெரியலன்னு சொன்னா, அம்மா அக்கா வந்து எனக்கு பிரவீன் சொன்னாங்க. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு இவன் அவன் பேர் என்ன இவன் ட்வீட் போட்டிருந்தான். ஓகேவா, சரி நீங்க எல்லாம் 7 மணிக்கு போட்டீங்க. போட்டதுக்கு அப்புறமா சரி 7 மணிக்கு எல்லாரும் போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறமா 7:15 ட்வீட் போடுறான். போட்டதுக்கு ஜீவன் எனக்கு சிரிப்பு தாங்கல. எனக்கு டேய் எல்லாரும் போட்டாங்கடா, நீ போட்டதுக்கு அப்புறம் ரம்யா ஜோ போறாங்கன்னு சென்ட் அடிக்கிற. அடிச்சுட்டு மறுநாள் காலையில வந்து சாதி தோழர்களே நான் மாத்தி சொல்லிட்டேன், ரம்யா ஜோ கிடையாது பிரவீன் ராஜ் தான் விட்டது. எதுக்கு வந்ததுக்கு அப்புறம் போடலாம் நீ கௌரவமா, எதுக்கு இப்போ அடி வாங்கிட்டு இருக்க? ஆனா ஒண்ணு அவன் ஸ்டைலும் நல்லா தான் இருக்கு. அவனு பண்றான்ல யூனிக்னஸ். ஓட்டிங் எல்லாம் கணிக்கிறான் ப்ரோ. இது ஓட்டிங் யாருக்கு தெரியுனே தெரியல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரு லைன் மறந்துட்டீங்க, என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்டேட்டுக்கு போடுவேன்னு சொல்லுவான். இல்ல அது கரெக்ட், அது நான் வேணதான் சொல்லல, தேடி வந்து அடிப்பான் அப்புறம் திருப்பியும். அதுதான் சொன்னேன் ப்ரோ, உனக்கு ஈஸியா ஒரு டெம்ப்ளேட் சொல்றேன். நேரா போய் இப்போ வாசல் நின்னு அங்க இருக்க வாட்ச்மேன் எடுக்கிறத சொல்லுவாப்புல, அவரே அப்டேட் கரெக்டா நீ அதை பண்ணு, இவ்வளவு பெருசாலாம் யோசிக்காதான்னு சொல்லிட்டேன். அப்பவும் அந்த பிளான யோசிக்காம உட்காந்து ட்வீட் போட்டுட்டு இருக்காப்புல அவரு. நீ சொல்றதுன்னு தெரியல. என்ன முடிவு பண்ணீங்க பூர்ணி? என்ன எதுக்கு ப்ரோ? உங்களை அடிக்கிறதுக்கா இல்ல எலிமினேஷனுக்கா ப்ரோ?
நியூஸ் 18 தமிழ்நாடு ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கானுங்க. அடேங்கப்பா பரவாயில்லையே. அப்ரூவ்டு. எலிமினேஷன் கேக்குறீங்க இமாத் ப்ரோ? ம் எலிமினேஷன் பத்தி கேக்குறீங்களான்னு கேட்டேன். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. என்ன இமாத் ப்ரோ நியூஸ் 18 தமிழ்நாடு? இல்ல அவர் ஏதோ சொன்னாரு. ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு நமக்கு. பெரிய பாத்துங்க எங்க ஆளுக்கு நியூஸ் சேனல்லாம் கான்டாக்ட் இருக்கு. இருங்க அது விஜய் டிவி ஓனர்னா அப்படிதான் இருக்கும் ஓபிட்டோ. நீ வேற இரு. இது யாரு? அல்ல நான் வெளில இருக்கேன், ஸ்கிரீனுக்கு வெளில. யாரு இது? நானே இல்ல, பூர்ணி ஒன்லி பூர்ணி. கமான் பூர்ணி. ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, அது பூர்ணினால மட்டும்தான் ப்ரோ, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு புரியல. இந்த மாதிரி சொல்லிரு, நாளைக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும், அதுக்கு எனக்கு சம்பந்தமே இருக்காரு. ரைட், நாளைக்கு வந்து இமாத் எல்லாம் பூர்ணியால் தான் அப்படின்னு சொன்னா தானே. இல்ல இமாத் உன்னை பிளாக் பண்ணிட்டா எனக்கு போதும். இங்க பாரு, உன்னை பிளாக் பண்ணிட்டா போதும் பூர்ணி, வேற எதுவும் வேண்டாம். பண்ண மாட்டாரு. இமாத் ப்ரோ உன்னை பிளாக் பண்ணணும். அந்த மாதிரி அவர்லாம் வந்து எதிரிய கூட வச்சிருப்பாரு. ஆனா அதுக்காக நான் எதிரி இல்ல, தெளிவா நான் வந்து சொல்லிடுவேன். இல்ல நான் சொல்றேனே, நான் அவ்வளவு சீக்கிரம் யாருமே பிளாக்லாம் பண்ண மாட்டேன். நான் யாரை பிளாக் பண்ணுவேன் அப்படின்னா, ஒண்ணு என்ன பர்சனலா ரொம்ப பேடா பேசுறவனா இருக்கட்டும், இல்லைன்னா அங்க வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அங்க எனக்கு ரிப்ளை போடுறாங்கல்ல. இப்போ எனக்கு வந்து இப்போ சுபா ரிப்ளை போடுறாங்க அப்படின்னா, சுபா வந்து போடும்போது அதுக்கு யாராவது ஒருத்தர் ரொம்ப கொஞ்சம் வல்கரெல்லாம் போட்டான் அப்படின்னாக்கா நான் அவங்களை தூக்கிடுவேன். என் வீட்டை நான் தானே சுத்தமா வச்சுக்கணும். சூப்பர் ப்ரோ. நானும் அவங்கள கூட பிளாக் பண்ண மாட்டேன் சீரியஸாவே. உனக்கு என்ன பேச விட்டுருவேன் நானு. ஐயோ ஏன் டக்கு டக்குன்னு அமைதியாயிருங்க, பயமா இருக்குல்ல. நானும் வேற ஸ்கிரீன்ல இருந்தேன். சரி நான் இப்பதான் பேசும்போது மட்டும் எல்லாரும் வருவாங்க போகுது. சுபா. பூர்ணி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருவாங்க. நான் மியூட் பண்ணிட்டேன்னா எல்லாரும் மியூட் போயிருவாங்க. சரி, இப்ப இன்னைக்கு நீங்க தான் விஜய் நான் பேசிட்டு சேதுபதி என்ன இருக்கும்போது ட்ரெஸ் போட்டுட்டு வராரு? கோட் சூட்டா, என்ன மாதிரி பேட்டர்ன்? இப்ப ரொம்ப தெரிஞ்சுக்கணும் என்ன ஜோதி. கண்ணாடி போட்டிருப்பாரா, கண்ணாடி போட்டிருக்க மாட்டாரா? சூப்பர். அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அத பத்தி எல்லாம் பேசலாம். கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரா, எனக்கு ஒரு டவுட். இங்க துபாயில வாங்கினாரா இல்ல அபுதாபில வாங்கினாரா, அதெல்லாம் கேட்டுப்போம். என்ன ஜோதி? இல்ல இமாத் ப்ரோ கேட்கணும் ஒரு நிமிஷம். இமாத் ப்ரோ அந்த கூலிங் கிளாஸ் இருக்குல்ல, அது நிறைய பேர் டீகோட் பண்ணி போட்டிருந்தாங்க. இது நான் ஏர்போர்ட்ல வாங்கினேன், அது எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, இது ஒரு 10,000, இது வந்து 15,000, இது 35,000 போட்டிருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலா சொல்லுங்க அது என்ன விலைன்னு நீங்க துபாய் ஏர்போர்ட்ல. அது ப்ரோ இமாத் ப்ரோ இருக்காதா இல்லையான்னு தெரியல. அதை நான் ஏர்போர்ட் போய் தான் செக் பண்ணணும். டியூட்டி ஃப்ரீ பிரைஸ் வேற இருக்கும். ஓகே. இல்ல கம்பேரிசன் எடுத்து போட்டிருந்தாங்க. எனக்கு அது அதான் கேட்டேன். அவ்வளவு டீகோட் பண்ணி பட் இவங்க டீகோட் பண்ற அளவுக்கு எனக்கு அவ்வளவு எனக்கு புரியல. வாங்கினாரு ஓகே குடுத்துட்டாரு, அதை உட்காந்து டீகோட் பண்ணி அது 10,000 வேலை பாருங்க, இவ்வளவு மனசு அவருக்கு கொடுத்துட்டாரு. 10,000 காசு அவருக்கு, 10,000 ஒரு காசு அவருக்கு. இவங்க பண்றதெல்லாம் கேட்டா சிரிப்பா இருக்கு. சிம்பு போட்டிருக்க வாட்சி பாருங்க, அது 1 கோடி ரூபா. அவர் போட்டிருக்க பேண்ட் பாருங்க 10,000 ரூபா. அவனுக்கு 1 லட்சம் ரூபா. நான் மாதிரிலாம் டீகோட் பண்ணுங்கிறான். நாளைக்கு இமாத் ப்ரோக்கு டீகோட் பண்ணுவாங்க ஏர்போர்ட் போறப்ப. இவருதான் இமாத். இவரு போட்டிருக்க சொக்கா இந்த வேலை. அது என்கிட்ட கேட்டா நான் பில்லே போட்டுருவேன். அதுக்கு எதுக்கு டீகோட் பண்றீங்க அப்படின்னு. பிளாட்ஃபார்ம்ல வாங்குனடா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க நம்ம வாட்டர்மெலனோட அதுக்கு நான் பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் கொண்டு போயிட்டே. பட் இருந்தாலும் அங்கேயும் வாங்குவேன். அதுல என்ன இருக்கு? இமாத் ப்ரோ தட்ஸ் குட் ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ, எனக்கு பிடிக்கும் வாங்குறது. ஆமா ஒரு நிமிஷம் இரு. இமாத் ப்ரோ இவர் இங்க நம்ம ஹரி ப்ரோ இங்க வாட்டர்மெலனோட ஆர்மி ரெட் டி-ஷர்ட். ஹரியா? ஆமா ஆமா. ஹரி தெரியலையே, பிஸியா இருப்பான். அவர் வந்துட்டாரா ப்ரோ இந்தியாக்கு? இல்ல நாங்களாம் சேர்ந்தா வரோம். 18th ஒன்னாதான் வரும். ஓகே, அந்த மேரேஜ்க்கு சொன்னீங்களா அதுவா? ஆமா. இது வேற கூத்து என்னன்னா, நாங்க வேற ஃபிளைட் டிக்கெட் இண்டிகோல போட்டு வச்சிருக்கோம். இப்ப நம்ம இண்டிகோல வேற ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்காமா? ஃபிளைட் போகுமா போகாதுன்னு தெரியல, பயமா. ஆமா 550 ஃபிளைட் கேன்சல் பண்ணிருக்கானுங்க நேத்து ஒரு நாள் மட்டும். நாங்க வேற பணம் செலவு பண்ணி டிக்கெட் போட்டோன்னே. இங்க இருந்து அது நான் எப்படி போட்டேன்னா, சென்னைக்கு போயிட்டு சேலத்துக்கு எப்படி போடுது? நோ டைரக்டா சேலம். எப்படி
யூஐ டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு சேலம் அப்படி போட்டேன் நான். ப்ரோ ரெண்டுமே இண்டிகோ. ஹைதராபாத் வரீங்களா ப்ரோ ஆமா நீங்க? ஹைதராபாத். ஆமா ஓகே ப்ரோ ஓகே மீட் பண்ணலாமா ஹைதராபாத் ப்ரோ? வந்து நான் விடிய காலையில வருவேங்க. 7:20 அங்க லேண்டிங்கு. ப்ரோ நான் மறுபடியும் சும்மா 11 கிண்டல் o'clock. கேட்டேன் ப்ரோ நீங்க வேற. ஐயா இது மறுபடியும் 11 o'clock ஒரே அங்க நிமிஷம் சுபா, எனக்கு ஒரு சிரிப்பா வருது. ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் திவாகரை பத்தி, அது கீழே வேற யாரோ பூர்ணியை டேக் பண்ணி திட்டி போட்டிருக்கான். பாவம் அந்த பூர்ணி பார்த்துச்சுன்னா மனசு வருத்தப்படும். என்னோட ஸ்பெல்லிங் தெளிவா ஐடியிலேயே இருக்கேயா, தெளிவா டேக் பண்ணி போடலாம். யாரோ ஒரு பூர்ணியை டேக் பண்ணி போட்டு பாவம் அந்த பொண்ணு. மேரேஜ் சேலமா ப்ரோ? புரியல என்னங்க? மேரேஜ் சேலமா? இல்ல மேரேஜ் வந்து சென்னையில. ஓகே ஓகே ஓகே. கிறிஸ்மஸ் அன்னைக்கு. அப்புறம் ரிசப்ஷன். அது தெரியும், நீ சொன்னீங்க ஆல்ரெடி. ஆமா ரிசப்ஷன் வந்து 27th சேலம்ல. ஃபைன். அப்ப நீங்க 2 அட்டெண்ட் பண்றீங்களா? அப்ப நான் இங்க சென்னை அண்ட் தென் பேக் டு சேலம் அப்படிதானே? எங்க வீட்டு கல்யாணம் அது. அதுதான் தெரியுமே. கூட வேற அறிவுரை வராரா? வரான். கண்டுபிடி சொல்லுங்க அனாமிகா. கனி சென்டர் எவிக்டடா? அது பூர்ணி டிபார்ட்மெண்ட். அது பூர்ணி கேளுங்க. ரெண்டு போஸ்ட் பாருங்க ஐயா, 2 போஸ்ட் பாருங்க, ஒரு போஸ்ட் மட்டும் பார்க்க கூடாது. வெயிட் பண்ணுங்க, இன்னும் அடுத்தது பாருங்க. நாமினேஷன்ல அடுத்தது பாருங்க, நாமினேஷன்ல இல்லாத பேர்லாம் போடுவாங்க பாருங்க. அடுத்தது இல்ல விஜய் டிவி சொன்னாரு. சரிங்க. ஏமா எக்ஸ் ஃபாலோவர் கேட்டிருக்காருமா, சிபியா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னு பதில் போடுமா. என்னதுடா? சிபியா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமான்னு கேட்டிருக்காரு பாருமா, பதில் போடுமா. இன்னைக்கு ஹேப்பனிங்ஸ் என்னன்னு யாராவது சொல்லுங்களேன். சாட்டர்டே அதுவும் நான் ஒரு இன்டென்ஷன் ஒண்ணு போட்டு வச்சிருக்கேன். நம்பிக்கை இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்வீட் போட்டு வச்சிருக்கேன். அது படிச்சுட்டேன். அது வந்துட்டாம எனக்கு டிஎம்ல வருது. ஏமா நீங்க எதாவது போடல, எதுக்கு போய் சொல்றீங்க? அது தெளிவா பாருங்க. ஐ வில் ஹோப் ஃபார் தட் தான் போட்டிருக்கேன். அது நடக்கும் போறதே இல்ல. சரி, இப்ப முடிஞ்சிருக்குமா சாட்டர்டே எபிசோட் ஷூட்டிங்? இல்லடா முடிஞ்சிருக்காது. இல்ல. ஓகே ஓகே. நான் 11 மணி வரைக்கும் யாரும் உள்ள போலான்னு கேள்விப்பட்டேன். 11:30 மணிக்கு மேல தான் போயிருக்காங்க. இன்னைக்கு ரிப்போர்ட்டிங் டைமே 10:30 தான் கொடுத்தானுங்க. ஆமா மத் ப்ரோ, நம்ம போட்டோவே அப்பதான் முடிச்சிருக்காங்க மத் ப்ரோ. அவனுக்கு வந்து 9:30 மேல தான் ரிப்போர்ட்டிங் டைமே 10:30 தான். இன்னைக்கு லேட் தான் ஷூட். ஆனா சேதுபதி யாரும் கேட்பாரு இல்லை மத் ப்ரோ. நக்கலா வராப்புல வரதே லேட்டு தான் போல. கேட்டா ஷோ ஹோஸ்ட்ன்றாங்க. சொல்றதும் இதே கமலஹாசன் பண்ணா அடிப்பானுங்க. சும்மாவே இருக்க மாட்டாரு மதன் ப்ரோ. ஆமாடா.